Hi, welcome back to our channel. From Arjun to Tarni. So, Doinsys Value innovation. Okay, Doinsys ஒரு பியூர்லி ஒரு ஐடி பேஸ்டு ஒரு கம்பெனி. ஐடி ஜாப் தான் பார்க்க போகிறோம். ஐடியில் யாருக்காச்சும் விருப்பம் இருந்ததுன்னா, ட்ரெயினி ஃப்ரெஷர் ரோலுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியில் வந்து ஜாப் கேட்டிருந்தவங்களுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஓப்பனிங் சொல்லியிருந்திருக்கோம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிக்கலாம். என்ன ஓப்பனிங் எடுக்கிறாங்க? லீட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அந்த ரோலுக்கு தான் இவங்க வந்து ஜாப் எடுக்கிறாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கு. அதாவது யாருன்னா பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும் இது எலிஜிபிள். ஒன்லி பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி மட்டும் இருக்காங்க. பியூர்லி ஐடி ஓப்பனிங் இது. இதுல இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அவங்க அப்படின்னா 10th +1 +2 அண்ட் டிகிரி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்ல 80% எடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள். அது ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு இது அப்ளிகபிள் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே 80% எடுத்துருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது அவங்க கம்பெனி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை, டியூட்டி. அதனால நாங்கள் சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து 10th 12th அண்ட் இன்ஜினியரிங்கில் 80% மேலே நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ ஒரு டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கேட்குறாங்க, என்னன்னு தெரியல. ஸோ பாஸ்ட் அவுட் இயர் 2024 and 2025. ஸோ ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ், பியூர்லி ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ், ஒரு நல்ல படிக்கிற பசங்க மட்டும் தான் அவங்க எடுப்பாங்க போல இருக்கு. ஓகே, படிக்கிற பசங்க எடுத்துக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெட்வொர்க் மெத்தடாலஜிஸ், அந்த மாதிரி சில லீட் மேனேஜ்மெண்ட், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்லாம் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா கம்பெனியில் செலக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூமே அதுபடி தான் இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது சொல்லிடலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மெயில் ஐடிலையோ இல்லை கால் ஐடிலையோ வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஒன்று கொடுப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் ஒன் போகும். செகண்ட் ஒன் விர்ச்சுவல் ஸ்க்ரீனிங் போகும், அதாவது இன்டர்வியூ நடக்கும். தேர்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் கேட்பாங்க. ஃபோர்த் ஒன் ஆன்லைன்ல உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். லாஸ்ட் தான் வந்து ஃபைனல் டிசிஷன் உங்களுக்கு, அதாவது ஹெச்ஆர் ரவுண்ட் நடக்கும். ஸோ ப்ராப்பரான ஒரு ஹெச்ஆர், ஒரு ப்ராப்பரான வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இப்படி தான் எடுப்பாங்க. ப்ராப்பராக இப்படி தான் இருக்கும். ஒரு ரவுண்ட் வச்சு தான் எடுக்க மாட்டாங்க, நிறைய மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ட்ரெயினி ஃப்ரெஷராக எடுக்கிறவங்க எப்பவுமே இந்த மாதிரி மல்டிபிள் ரவுண்ட்ஸ் வச்சு தான் எடுப்பாங்க. ரவுண்ட்ஸ்மே வந்து பெருசாலாம் இருக்காது. உங்களுக்கு இந்த நான் சொன்ன ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் நல்லா ஜஸ்ட் படிச்சு வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் கிளியர் பண்ணுறது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லிட்டாங்க இல்லையா. இந்த ஓப்பனிங் யார் யாருக்கு எலிஜிபிள் நான் முதலே சொல்லிட்டேன். 80% எடுத்துருக்கணும். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் நான் கொடுக்குற ரெஸ்யூம், நான் கொடுக்குற மெயில் ஐடிக்கு ரெஸ்யூம் சென்ட் பண்ணுங்க. நான் வந்து ரெஸ்யூம் மெயில் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். 80% எடுத்திருந்தால் மட்டும் அனுப்புங்க, இல்லைனா வேணா உங்களை எடுக்க மாட்டாங்க. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 80% பிடெக் சிஎஸ்ஐடி இது மட்டும் தான் எடுக்கிறாங்க. 80% எடுத்துருக்கணும். லீட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. டோயின்சிஸ் வேல்யூ இனோவேஷன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூகுளில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த கம்பெனியை பற்றி. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஜாப் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.